வெல்கம் டு விஜய் இன்ஃபோ சேனல். நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாம்சங்குடைய டிஷ்வாஷர் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து ஒரு வெசல் வாஷிங் பண்ணணும்னா டெய்லி எப்படியும் 4-5 ஹவர்ஸ் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்வாஷர்னால நமக்கு வந்து ரொம்ப டைமும் சேவ் ஆகும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ இதோடைய டிஷ்வாஷரை பற்றி நம்ம டெமோவும் அதோடைய மெயின்டெனன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன், ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஜஸ்ட் இப்படி ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா இது ப்ரோக்ராம் பட்டன், ஆஃப் லோட் கொடுக்குறது, சைட் லாக். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலே டைமர். சப்போஸ் 1 to 24 ஹவர்ஸ் வந்து டிலே டைமர் நம்ம செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஹைஜீன் வாஷ், நம்ம ஹைஜீனாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த டேப் பட்டன் வந்து நமக்கு வந்து டிட்டர்ஜென்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆல் இன் ஒன் மாதிரி உங்களுக்கு டேப்லெட் கிடைக்கும் டிட்டர்ஜென்ட் இதில். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேப் யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ப்ரோக்ராம் இருக்குது. டெலிகேட், எக்கோ, தென் இன்டென்சிவ். ஸோ இந்த இன்டென்சிவ் வந்து உங்களுக்கு டைமிங் ஜாஸ்தி, உங்கள் டைமிங் எவ்வளோ எடுக்குன்றது இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேவில் காட்டுது. ஸோ அதே மாதிரி எக்கோவுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், டெலிகேட்டுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும். ஸோ டெலிகேட்டுக்கு வந்து 2 hours 10 minutes இந்த டைமுக்குள்ளே எடுக்கும். இப்போ இந்த இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட் இல்லைன்றதும், அதேமாதிரி வந்து ரின் சைடும் வந்து இல்லைன்றதுனால உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் வாங்கினதுனால எதுவும் நம்ம ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதை முதல்ல வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெசல் எப்படி லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ கட்லரி பாஸ்கெட் இது. இதில் வந்து உங்களுக்கு ஸ்பூனு, நைஃப் ஏதாவது வந்து போட்டு வைக்கிறதா இதில் வந்து நம்ம ஸ்பில்லேஜ் இல்லாமல் நம்ம போட்டு வைக்கலாம். இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்து ரிமூவே பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியாது, பட் வந்து வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து புதுசுன்றதுனால டேக் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஷவர் ஆர்ம்ஸ் ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து டாப் லெவலில் இருக்குது, டாப் ட்ரே. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷவர் ஆர்ம் ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் தான் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகிட்டு க்ளீன் பண்ணும். இது வந்து சால்ட் கண்டென்ட் போடுறதுக்கு, இது வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நம்ம வந்து வெசலில் வந்து ஏகப்பட்ட டஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சால்ட் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதில் பிக் பாஸ்கெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து டிஷ்வாஷர் ஷால்ட்டுன்னு வருது. இது 1 kg. இது மேக்ஸிமம் இது 1.5 kg வரைக்கும் நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம 1 kg ப்ளஸ் 1 liter வாட்டர் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ இது கூட வந்து உங்களுக்கு ரிமூவபிள் தான். இது வந்து நம்ம எதுவாவது பிளாக் ஆகிடுச்சுன்னா வந்து க்ளீன் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா இது பிளாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து வாஷ் குவாலிட்டி சரியாக வராது. ஜஸ்ட்டு திரும்ப வந்து இந்த பின் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போட்டால் பிளாக் ஆகிடும். இந்த மெயின்டெனன்ஸ் வந்து எப்படியும் நம்ம ஒரு 15 days ஒன்ஸாவது நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் 2 ஆர்ம்ஸும் அதே மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பின் இருக்கும். இதை பிடிச்சிக்கிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நம்ம டர்ன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஆர்ம்ஸ் வந்து இதேமாரி சேம் இந்த ஹோல்லாம் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி ஏதாச்சும் க்ளீன் பண்ணிட்டா எந்த அடைப்பும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதே க்ளீன் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் ஃபிட் பண்ணிடணும். இந்த ஃபிட்டிங் மட்டும் கரெக்டாக லாக் ஆகிடுச்சான்னு பார்த்துங்க. இல்லைனா ரன்னிங் டைமில் வந்து இது ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஃபினிஷ் இந்த கம்பெனி நம்ம இன்சைட் வந்து போட்டு வரும். இந்த இன்சைட்னால எதனால் ஆகும்னா நமக்கு அப்போ தான் வந்து ட்ரைன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒன்று இன்சைட் மட்டும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டிடர்ஜென்ட் பவுடர் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இந்த நாபை நம்ம இப்படி மூவ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும்.
ஸோ இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் போட போகிறோம். இது சேம் பிக் பாஸ்கெட் பிராண்டுது டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்ம போடுறோம். ஸோ இருந்தால் போதும், இதுவே கொஞ்சம் அதிகம் தான். க்ளோஸ் பண்ணிடலாம். இது வாஷிங், இது ஃபுல் சைக்கிள் வாஷிங் முடித்த பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஓப்பனில் வந்து இருக்கும். ஸோ ரேக்கிங் செட் பண்ணும்போது கொஞ்சம் மேல் பக்கமாக அந்த வீலில் போய் வச்சு உள்ள இன்செர்ட் பண்ணி ஈஸியாக மூவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து உங்கள் ஷவர் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். வாட்டர் ஃப்ளோ வந்து இது வழியாக வந்துடும் உங்களுக்கு. சப்போஸ் இந்த ட்ரேவை வந்து நான் இந்த வீலுக்கு டவுன் பண்ணி எடுத்திருந்தேன்னா இந்த வால்வில் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வால்வு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இது வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது இந்த பால் உள்ளே போயிட்டு வாட்டர் ஃப்ளோ வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டவுன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மேலே பிளேட் வைக்கிறது பை ஒன்றா வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லோட் பண்ணிடணும். கீழ் ட்ரேவில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி அழுக்காக இருக்கிற சாமான்கள் வந்து கீழ் ட்ரேவையும், கொஞ்சம் சுமாராக ஓரளவுக்கு இருக்குது நம்ம மேல் ட்ரேவிலும், சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து மேல் ட்ரேவிலும் செட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பூனு எல்லாமே வந்து இதில் இருக்குது. எதை லோட் பண்ணாலும் வந்து இந்த ஆர்ம் வந்து டச் ஆகாத அளவுக்கு ஃப்ரீ மூமெண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி கீழே ஒரு ஆர்ம் இருக்குது, அதுலேயும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ மூமெண்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் ஓட்டி போகணும். நீங்கள் ஏதாவது தட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ இங்கே டச் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி டச் ஆகும்போது டேமேஜ் ஆகிடும். ஸோ எந்த ஐட்டம் வந்து நமக்கு இடிக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ இடிக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கணும், வெசல் டச் ஆகாமல் இருக்கணும். இல்லைன்னா வந்து இந்த ஆர்ம்ஸ் வந்து ப்ராக்கன் ஆகிடும். லோட் பண்ணும்போது கவனமாக பார்த்துக்கணும். மெயின் வெசலுடைய ஹேண்டில் ஏதாவது வந்து நம்ம வெளியே நீட்டிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதில் டச் ஆகி டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து டிட்டர்ஜென்ட் போட்டாச்சு, ரின் சைடு இதில் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சால்ட் இதில் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இவங்க வந்து வால்வ் இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க கம்பெனியில். நம்ம தனியாக ஒரு ரெடியூசர் ஒன்று வாங்கி 3/4 இன்ச் ரெடியூசர் ஒன்று செட் பண்ணி இந்தமாரி டியூவல் வே டேப்பில் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வாஷிங் மிஷின் டேப் எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். பட் இது மட்டும் நம்ம வந்து 3/4 இன்ச் ரெடியூசர் போட்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாக் டைப் இருக்காது, த்ரெட் டைப் தான் அது. இது மட்டும் தான் அவங்க வந்து கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டெலிகேட்டு, இன்டென்சிவ், நார்மல், எக்கோ இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து டெலிகேட் போடலாம். 2 hours 50 minutes வரும். இப்போ வந்து நம்ம ஹைஜீன் வேணும்னா ஹைஜீன் செட் பண்ணிக்கலாம். நம்ம ரீஸ்டார்ட், அதாவது டிலேட் ஸ்டார்ட் மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி தான் நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம். இது வந்து எத்தனை ஹவர்ன்ற மாதிரி நம்ம கொடுப்போம். 1 hour 2 hours 24 hours வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் செட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து டிலே ஹவர்ஸ் எதுவும் தேவையில்லை. ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணி 3 minutes லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ரீஸ்டார்ட் ஆகிடும். 60 செகண்ட் கழித்து நம்ம டிசைட் ப்ரோக்ராம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹைஜீன் வேணும்னா ஹைஜீன் செட் பண்ணிக்கலாம்.
ஹைஜீன் வேணாம்னீங்கன்னா உங்களுக்கு 2.50 மினிட்ஸுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஹைஜீன் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட். இப்போ 2 hours 50 minutes கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 1 hour வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது. இன்னும் பேலன்ஸ் 1 hour இருக்குது. இப்போ மேக்ஸிமம் நாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிற அந்த நாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். வேறு எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. சின்ன வைப்ரேஷன் கூட இருக்காது. சைட் கேபினெட் டச் பண்ணும்போது லைட் ஹீட் மட்டும் தெரியுது, ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறதுனால. 10 to 12 liters நீட்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல் சைக்கிளிங் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடும். இது சைக்கிளிங் வந்து முடிய போகுது, இன்னும் ஒரு செகண்ட் இருக்குது. இப்போ கம்ப்ளீட் ஆனால் இந்த மாதிரி பீப் சவுண்டு வரும். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சிடுச்சு, எல்லாம் ட்ரை க்ளீன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியிருக்கு. வெசல்ஸ் கூட நல்லா ஷைனிங்காக டர்ட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த கடாயை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்தது. ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணுறதுனால எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். வெசல் லோட் பண்ணும்போது மட்டும் எல்லா வெசலும் வந்து உல்ட்டாவாக கவுத்து வச்சு வைக்கணும். பிளேட்ஸ்லாம் வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கணும். மொத்தத்தில் எல்லா வெசல் மீதும் வந்து வாட்ரு வந்து ஸ்ப்ரே வந்து கரெக்டாக படுற மாதிரி இருக்கணும். இல்லைனா வந்து வாஷ் குவாலிட்டி சரியாக இருக்காது. எந்த ஒரு டிட்டர்ஜென்ட் வேணாலும் போடலாம், பட் வந்து வெசல் லோடிங் மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இவ்வளோ இவ்வளோ வெசலை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எப்படியும் ரொம்ப டைம், ஒரு 2 hours டைம் எடுக்கும். நமக்கு வந்து டைம் சேவ் ஆகிருக்கு. பவர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற டிபெண்ட் அப்பான் ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்டென்சிவ் வைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக வாட்டேஜ் எடுக்கும். இதே நார்மல் என்னும்போது உங்களுக்கு கம்மியாக எடுக்கும். இன்டென்சிவ் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுக்கும். டெலிகேட் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மி கரண்ட் தான் எடுக்கும். 1 யூனிட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாண்டு, அதோடைய அவுட்டர் கவர் வந்து வாஷிங் மிஷினுடைய ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் கவர் ஸ்டாண்ட் ரெண்டுமே உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ இது மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நீங்கள் வந்து டேப்லெட் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா வாஷிங் குவாலிட்டியும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டேப்லெட் வந்து ஆல் இன் ஒன்ன்றதுனால உங்களுக்கு வந்து சால்ட்டு, தனியாக டிட்டர்ஜென்ட் பவுட்ரு எதுவும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ரின்சைட் கூட தேவை இருக்காது. அந்த ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு டேப்ன்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.